ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். ஒரு செயல் அல்லது ஒரு யோசனை அல்லது ஒரு திட்டம், இதை நம்ம செய்கிறோம், அது தோல்வி அடைஞ்சிடுச்சு. தோல்வி அடைஞ்ச அதனை மீண்டும் நம்ம தொடங்குறோம்ல, அந்த மாதிரி தொடங்குறதுக்கான நேரம் இது. அல்லது ஒருவருடைய முயற்சி தோல்வி அடைந்ததன் காரணமாக தொடங்கிய நிலைக்கு மீண்டும் திரும்புவோம்ல, திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிப்போம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்னு சொல்லலாம். பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்னா, ஒன்று ஆரம்பித்து ஃபுல்லாக முடிச்சுட்ருப்போம், அது ஃபெயிலியர் ஆகிட்ருக்கோம். திரும்பவும் அதை மாற்றி திரும்ப செய்யணும் அப்படின்னு நம்ம போவோம்ல, அதை தான் நம்ம இந்த பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸில் மீன் பண்ணலாம். நம்ம செய்த ஏதோ ஒன்று தோல்வி அடைஞ்சதுனால மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்றது தான் இது குறிக்குது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் முதல்லேருந்து வேறு ஒரு புதிய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லேருந்து செய்வாங்க இல்லையா? முதல்லேருந்து அந்த இடத்துக்கு போய் முதல்லேருந்து ஆரம்பிப்பாங்க, முதல்லேருந்து இந்த ப்ராஜெக்டை செய்வாங்க. அதை தான் நம்ம பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸில் மீன் பண்ணுறோம். பாருங்கள் இந்த சென்டென்ஸை. த கம்பெனி வெண்ட் பேக் டு த ட்ராயிங் போர்டு டு மேக் அ பெட்டர் ப்ராடக்ட். நிறுவனம் ஒரு சிறந்த தயாரிப்பை உருவாக்க மீண்டும் முதலிலிருந்து தனது பணியை தொடங்கிவிட்டது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. மை எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் அ ஃபெயிலியர், ஸோ ஐ எம் பேக் டு த ட்ராயிங் போர்ட். எனது பரிசோதனை தோல்வியடைந்ததால் நான் மீண்டும் முதலிலிருந்து துவங்குகிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு முதல்லேருந்து அதை செய்கிறோம் அப்படின்னாக்கா, பேக் டு த ட்ராயிங் போர்டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை மீன் பண்ணி நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.